இதில் ஆட் பண்ணுற அந்த சாஸ் வேற எந்த கடையிலுமே நான் இது மாதிரி சாப்பிட்டா கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். डायनामिक फ्राइज बोलते हैं जिसको. वो आएगा मिश्कात, उसके ऊपर आएगी चिप्स और आएगा चीज़. இங்கே ஆர்டர் கொடுத்த அப்புறம் தான் கிச்சனில் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நமக்கு வந்து சேரும். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். லுக் அட் திஸ். வாயை நல்லா புழக்கணும். புலந்து ஷாருக்கில் வந்துட்டு சிக்கன் இருக்கு, பீஃப் இருக்கு. ஆர்டர் பண்ண சருக்கும் வந்துடுச்சு. சீஸ் ஆட் பண்ணிருக்காங்க. பர்கரில் என்னெல்லாம் சேர்த்தாங்களோ அதை தான் இதுலேயும் சேர்த்துருக்காங்க. தனி ஏதோ பவர் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நல்லா தான் இருக்கணும், அதான் என்னோட ஆசையும் கூட. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. இந்த ஃப்ரீ டைமை என்ன பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ ஒரு vlog பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நேராக இங்கே நான் இருக்கிற ரூம்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இங்கே ஒரு சூப்பர் ஹோட்டல். இங்கே சாண்ட்விட்சு அப்புறம் இந்த சிக்கனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி இன்னைக்கு சாப்பிட போகிறோம். அந்த ரெஸ்டாரண்ட்டை பாருங்கள். क्या स्पेशल यहाँ पे हमारे पास जो है वो फ्राइज़ है स्पेशल में. फ्राइज़ आपको मिलेगा वो डायनामिक फ्राइज़ बोलते हैं जिसको. वो आएगा मिश्कात, उसके ऊपर आएगी चिप्स और आएगा चीज़ स्लाइस. मेन्यू நம்ம கிட்ட வந்துட்டு மெனு இருக்கு. நம்ம மெனு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐட்டம் நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். வேற லெவலாக இருக்கும். இதில் ஆட் பண்ணுற அந்த சாஸ் வேற எந்த கடையிலுமே நான் இது மாதிரி சாப்பிட்டா கிடையாது. அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம அது சாப்பிட போகிற கிடையாது. இன்னைக்கு நம்ம பர்கர் பீஃப். இன்னைக்கு வந்துட்டு பீஃப் பர்கர் தான் சாப்பிடலான் இருக்கோம். ஏன்னா என் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஆல்ரெடி சாப்பிட்டான். அவன் இப்போ கால் பண்ணி சொல்லியிருந்தான், நான் இங்கே சாப்பிட்ருக்கேன், இது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் இது ஒரு பீஃப் பர்கர் சாப்பிட்டது கிடையாது. ஸோ இதைத்தான் இன்னைக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே ஆர்டர் கொடுத்த அப்புறம் தான் கிச்சனில் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நமக்கு வந்து சேரும். बर्गर बीफ विदाउट चीज. ओके, one burger with cheese beef. one burger beef with cheese. Okay, with cheese. one without cheese, one with cheese. Yeah. Okay, okay sir, thank you. Wait for 10 minutes. ஓகே, நாங்கள் பீஃப் பர்கர் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்க, எனி டைம் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பிஸியாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அதனால தான் கரெக்டாக வந்திருக்கோம் vlog பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ பார்க்குறவங்க பார்க்காதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் கிடையாது, அப்புறம் மோட்டிவேஷன் பண்ணுறவங்க, டிமோட்டிவேஷன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நான் இந்த பில்டப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம அவசியம் இருக்கிறதுக்கு நன்றி உணர்வாக இருக்கணும். அதுதான் என்னோட பாலிசி. ஸோ ஆர்டர் பண்ணிட்டு நேரம் இங்கே பாருங்க, பக்கத்தில் இந்த செடியெல்லாம் நட்டு விட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த செடி வந்து ஒரு பெரிய மரமாக வளரும், ரொம்ப காத்தோட்டமாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னா, கரெக்டாக நம்ம ஊரை விடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு இடத்துல வந்து இருந்தாச்சு ஜம்முன்னு. ஸோ ஆர்டர் பண்ண பர்கர் வந்தாச்சு. பார்க்க இங்கே பாருங்க எந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி பேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நல்லாவே இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். இங்க பாருங்க, ரொம்பவே சாஃப்டா இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பாத்துடலாமா? இதான் வந்துட்டு பீஃப் பேட்டின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க எப்படி ஒரு தோசை மாதிரி அப்படி ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. அது கூடவே ஆனியன் அப்புறம் டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது பேர் என்ன? ஸோ வேற பெருசா எதுவுமே ஆட் பண்ணல, ஆனா டேஸ்ட் வேற லெவலா இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பைட் அப்படி எடுத்து, அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில. லுக் அட் திஸ். என் ஃப்ரெண்டு எதனால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னாலும் இப்போதான் தெரியுது. வேற லெவல். அந்த சீஸு அப்புறம் அந்த பீஃப் ஃபேட்டி, அந்த டொமேட்டோ, அந்த ஆனியன், அந்த காம்பினேஷன் வேற லெவலாக இருக்கு.
ஆனால் எல்லாமே அந்த பைட்டில் வந்துட்டு உள்ளே போகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். நம்ம இப்போ செப்பரேட்டாக சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காது. பர்கரோட ஸ்பெஷலே அதுதான். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கடி கடிக்கணும், வாயை நல்லா புழக்கணும். புலந்து லைட்டாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் செக் பண்ணிடலாம். அப்படி லைட்டாக ஓவர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆஹா, டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், ஆட் பண்ணாமலும் சாப்பிட்லாம். ரெண்டுமே வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷனை வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மஸ்கட்டில் இருக்கிறவங்க வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. பர்கர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக டேஸ்ட் வேற லெவலு, ஆனால் வயிறு ஃபுல்லாக இல்லை. அதனால் இன்னொரு பர்கர் ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் இன்னொரு வெரைட்டி ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இன்னொரு புதிய வெரைட்டி. அதோட பேர் வந்து ஷாருக். ஷாருக் கிதரே இங்கே பாருங்க. ஷாருக்கில் வந்துட்டு சிக்கன் இருக்கு, பீஃப் இருக்கு. பீஃபே ஆர்டர் பண்ணலான் இருக்கோம். இந்த நான் நினச்சேன் பர்கர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு. நல்ல வேலை பெருசாக இல்லை. இருந்திருந்தா எல்லாமே கரெக்டாக கடிச்சு சாப்பிட்டு இருந்திருக்க முடியாது. இது நார்மலான சைஸில் இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. பார்ப்போம். ஷருக்குன்னு ஒரு ஐட்டம் சொல்கிறாங்க, இன்னைக்கு தான் சாப்பிட போகிறேன், பார்க்கலாம் அப்படி இருக்கும். உங்களுக்கும் காட்டுறேன். பொதுவாக நம்ம ஊரில் புட்டு சாப்பிட்ட அந்த தொண்டையில் விற்கிக்கல, அது மாதிரி தான் இந்த பர்கர் சாப்பிட்டோன்னே ஒரு தொண்டையில் ரொம்பவே விக்கிடுச்சு. அதனால ஒரு டியோ ஆர்டர் பண்ணிட்டேன். மவுண்டன் டியோன்னு சொல்லுவாங்க. இங்கே ரொம்பவே ஃபேமஸ். ஒமானில் இந்த ட்ரிங்க்ஸில் அதிகமாக சேல்ஸ் ஆகிறது வந்துட்டு இந்த மவுண்டன் டியோ தான், தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் பண்ண சருக்கும் வந்துடுச்சு. இது என்னோட ஃப்ரெண்டுக்கு. இதுதானே வித்தவுட் சீஸ்? இது வித்தவுட் சீஸ், அவனுக்கு டயட்டில் இருக்கான். இது வித் சீஸ். ஓப்பன் பண்ணிடலாம். இப்படி ஒவ்வொரு லேயராக அப்படி கிளிக்கும். லைக் ஷவர்மா மாதிரி தான் இருக்குது. ஷவர்மா தானோ? பாருங்க எப்படி இருக்குன்னா. இங்கே பாருங்க, நாங்கள் பீஃப் ஷருக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பீஃபை வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டுருக்காங்க. அப்புறம் சீஸ் ஆட் பண்ணிடுறாங்க. பர்கரில் என்னெல்லாம் சேர்த்தாங்களோ அதை தான் இதுலேயும் சேர்த்துருக்காங்க. ஆனால் இதை வந்துட்டு ஒரு சப்பாத்தி இல்லை, இதோட பேர் வந்துட்டு ஒமானி ரொட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாவு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர். ஸோ அதில் ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பீஃபை வந்துட்டு ரொம்ப வேக விடலை, ரொம்ப ஹார்டாக தான் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல அந்த ஷவர்மா, அது மாதிரியே கிடையாது சுத்தமாக. அதுலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ஒரு பைட்டு, அப்புறம் அது முடிஞ்சதும் கொஞ்சம் டியூ. அந்த காம்பினேஷன் வேறு லெவல். தனியாக ஏதோ பவர் கிடச்ச மாதிரி இருக்குது. பீஃபை பாருங்கள், இந்த கிரில்ல வச்சு ரொம்பவே கறியை விட்ருக்காங்க. அப்படின்ற அப்புறமா உள்ள அவ்வளோ சாஃப்டாக கிடையாது. ஆனால் அந்த டேஸ்ட், அந்த ஹார்டாக இருக்கிறது கூட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பில் பே பண்ணிடலாம், உள்ளே போகலாம். ஹாய் பாய். டோட்டல் கிட்டனா 3.6. ஸோ அவ்வளோதான் கைஸ், பில்லெல்லாம் பே பண்ணியாச்சு. அடிக்கடிக்க வரலான்ருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணுங்கள். நான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷனை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அடுத்த இது மாதிரி நிறைய விளாக்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ சேனல் கூட இணைஞ்சிருங்க. அவ்வளோதான், பாய்.